ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பைபிள் குரான் சம்பந்தமாக ஒரு டாபிக் தலைப்பில் நம்ம பேச போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். குரான் பைபிளில் ஆதாம் ஏவாள் படைப்புக்கு முன்னால் இவ்வுலகில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம். அது வீடியோ நம்பர் 1. இந்த குரான் பைபிள் கம்ப்ளீட் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே வீடியோ நம்பர் 1 நம்ம ஒரு வீடியோவில் கொடுத்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா நமக்கு புரியும். இது வீடியோ நம்பர் 2. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஆதாம் ஏவாள் படைப்பிற்கு முன்னால ஆகாயத்தில் நடந்தது என்ன அப்படின்னு. நம்ம குரான் பைபிள் இருக்குல்ல, அது ஆதாம் ஏவாள் படைப்பு வரும். குரான் பைபிள் எல்லாமே ஒன்று தான். அதில் ஆதாம் ஏவாள் படைப்பு தான் முதலாக உலகத்தில் கர்த்தர் அல்லாஹ் மக்களை படைத்தது. அப்போ அதுக்கு முன்னாடி ரெக்கார்டுலாம் இருக்குது, ஆனால் பெருசாக இருக்காது. அதுதான் வேதங்கள்ங்கிறது. ஒரு துளி அளவு தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அகண்ட அறிவு ஞானங்கள் அது நமக்கு தேவை கிடையாது, ஆனால் அது வேதங்களில் சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் ஆதாம் ஏவாள் படைப்புக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு நான் போன வீடியோவில் கொடுத்துருந்தேன். அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு சம்பவம் ஆகாயத்தில் நடந்துட்டு இருக்கும். ஆகாயத்தில் சம்பவம் உண்மையிலேயே நடக்குதா அப்படின்னா நடந்திருக்கு. அந்த சம்பவம் ஒரு ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஃபிக்ஸ்டு அப்படின்னா அது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, அது யாரும் மாற்றி திருத்தி விட முடியாது. அது யூனிவர்ஸ் பிறக்கிறதுக்கு முன்னாலே இருக்குது. நித்தமும் தேவனாகிய கர்த்தர் அல்லாவின் இடத்தில் அந்த வாக்கு தத்தங்கள் இருக்குது. ஃபிக்ஸ்டாக மக்கள் இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு ஆகாயத்தில் நடந்த சம்பவம் ஒன்று வரும். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம். இது பேசுறதுக்கு கிறிஸ்தவம், இஸ்லாம், முஸ்லிம்களில் இது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா அவங்க புத்தகங்களில் பெருசாக கிடையாது. அது ஆதாம் ஏவாள் கான்செப்ட் தான் புத்தகத்தில் சொல்லப்பட்டது. மற்றபடி அது ஒரு வாக்குத்தத்தங்கள் மாதிரி இருக்கும் வேதங்களில். அதனால தான் வேதங்கள் நம்ம ஒரு நார்மல் குரான் பைபிள் அவர் ஜாகிர் நாயக் இருக்கிறார்ல, அவர் மாரி சும்மா ஜாகிர் நாயக்கு மாரி சும்மா புத்தகம் படித்து நம்ம ஒரு விஷயம் தெரிந்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. நம்ம அந்த மதம் ரீதியாக இருந்திருந்தால் நமக்கு அந்த மதம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த யதார்த்தமாக பேசும் பழக்கங்கள் நமக்கு வரும். அவர் சாகிர் நாய்க்கு என்ன சொல்வார் அப்படின்னா, அவர் புத்தகத்தை கிறிஸ்தவம் புத்தகமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் அவருடைய புத்தகமாக இருந்தாலும் சரி, இந்து மதங்களில் இருக்கக்கூடிய கீதை புத்தகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவர் ப்ரிப்பேர் பண்ணி உட்காந்து வரிசையாக எழுதி தான் அவர் அந்த விஷயங்களை சொல்லுவார். அப்படி சொல்கிறதுனால நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம், ஆனால் அது அனுபவபூர்வமாக அவரால் அதை உணர்ந்து பேசலாம் முடியாது. அப்படி அனுபவபூர்வமாக உணர்ந்த நம்ம ஒரு கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நான் ஏற்கனவே சொல்வது போல் குரான் பைபிளில் ஆதாம் ஏவாள் படைப்புக்கு முன்னால் ஆகாயத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு. அப்போ ஆகாயத்தில் அப்படி என்னங்க சம்பவம் நடந்தது அப்படின்னா நடந்தது இது நான் சொன்னது போல் நித்தமாக ஃபிக்ஸ்டாக ஒரு விஷயம் இருக்கு. அது இந்து மதங்களிலும் இருக்கு. நம்ம இந்து மதங்கள் கொண்டு இதில் நான் குழப்பி பேச விருப்பப்படலை. சிம்பிளாக நம்ம இந்த வீடியோவுக்கான என்ன விஷயம் நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம பேசி. அப்போ ஆகாயத்தில் 2 குரூப்புகள் இருக்கு. அந்த 2 குரூப்புகள் ஆகாயத்தில் இருந்ததை யாருங்க பார்த்தா அப்படின்னா பார்க்கல. அதான் சொல்றேன், பைபிளில் குரான்ல எழுத்து வடிவில் இதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு இது ஒரு புரளி மாரி, காசிக் மாரி, ஒரு வதந்தி மாரி இருக்கும்.
அது தெரிந்து கொள்றதுனாலையும் எந்த புண்ணியமும் இல்லை. ஆனால் தெரிந்து கொண்டா அது ஆன்மீக முறைப்படி நிறைய அறிவுகளை நமக்கு கொடுக்கும். அதான் ஆன்மீகம்ங்கிறது. அப்போ பக்தி மார்க்கம் வேறு, ஆன்மீக மார்க்கம் வேறு. பக்தி மார்க்கத்துல புத்தக கதைகள் இருக்கும், ஆன்மீக மார்க்கத்தில் அந்த புத்தகத்திற்கு விளக்கங்கள் இருக்கும். இதான் விஷயம். அப்போ ஆகாயத்துல வந்து 2 குரூப்புகள் இருப்பாங்க. ஒன்று வந்து கேப்ரியல் குரூப்பு, இன்னொன்று வந்து லூசிபர் குரூப்புன்னு. ஏன்னா நான் எனக்கு கிறிஸ்தவ நண்பர்கள், இஸ்லாம் முஸ்லீம் நண்பர்கள், ஆக்சுவலி இது பரவாயில்ல, கிறிஸ்தவ நண்பர்களுக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த உலகத்தில் நித்தமாக ஆகாயத்தில் ஒரு குரூப் இருக்குது, 2 குரூப்புன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை தான் அது பூமியில பூதாகரமாக வெடிச்சதுன்னு சொல்றாங்க. அப்போ பூமியில அது பூதாகரமாக வெடிக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ செயல்கள் நடந்து போயிடுச்சு. அதுதான் நம்ம உணர வேண்டிய விஷயமாக இருக்கு. அப்போ குரான்லயும் அதே தான் சொல்றாங்க, பைபிள்லயும் அதுதான் இருக்கும். அப்போ ஆகாயத்தில் நடந்த சம்பவங்களுடைய பிரதிபலன் தான் பூமியில மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகள்ல வந்து பிறந்த சமாச்சாரமாக இருக்கு. அப்போ எங்கேயோ எவனோ பண்ணின அட்டூழியத்துக்கு இப்ப இருக்கிற மக்கள் துன்பம் அடையணுமான்னு நமக்கு ஒரு கேள்வி ஏற்படும். இந்த வீடியோ நீங்க கண்டினியூ பண்ணும்போது நீங்க இதற்கான முழு ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஆகாயத்துல நான் சொன்னது போல 2 குரூப் இருக்கு. ஒன்று கேப்ரியல் குரூப்பு, இன்னொன்று லூசிபர் குரூப். இது பைபிள்ல இருக்கு வாக்கு தத்தங்களாக. அப்போ கேப்ரியல் குரூப்பு வந்து அவரை வந்து ஒரு வித்தியாசமான ஜிப்ரியல் அப்படின்னும், இவர் லூசிபரை வந்து இப்லீஷ் அப்படின்னும் குரான் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்ற விஷயங்கள் 2 குரூப்பு வந்து என்ன மாதிரி குரூப் அப்படின்னா, ஒரு குரூப்பு தேவனாகிய கர்த்தர் அல்லாவுக்கு உகந்தவங்களாக இருப்பாங்க. இன்னொரு குரூப்பு வந்து ஹீரோ ஒருத்தர் இருந்தா இது வில்லன் ஒருவர் இருப்பார்ல, அப்படி வில்லன் ஒரு குரூப்பாக லூசிபர் குரூப் இருக்கும். பைபிள் குரான்ல இப்படிதான் வருது கதை. அப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதை வச்சு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ ஆகாயத்தில் என்னதுங்க நடந்துச்சு அப்படின்னு ஃபிக்ஸ்டு இருக்கு, யாரும் பார்த்துட்டு இல்லை, அது ஒரு கதைகளாக சொல்லுவாங்க. அது அந்த கதை விஷயங்கள் தான் பூமியில வந்து பிறக்குதுன்னு சொல்றேன் நான். அப்போ அந்த 2 குரூப்ல கேப்ரியல் குரூப் ஒன்று, லூசிபர் குரூப்பு ஒன்று இருக்கு. அப்போ கேப்ரியல் பரிசுத்தமானவர், அவரு ரொம்ப சந்தோஷமானவர், ரொம்ப அன்பு நிறைந்தவர், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர், உலகத்திற்கு ரொம்ப சக்தியாக இருக்கக்கூடியவர் அவரு கேப்ரியல், ஜிப்ரியல். அப்போ அவருக்கு எதிராக இருக்கக்கூடியவன் வந்து லூசிபர், சைத்தான், பிசாசு, இப்லீஷு, கெட்ட எண்ணங்கள் கொண்டவன் அப்படின்னு லூசிபர் ஒரு குரூப். அப்போ இவங்க 2 குரூப்பும் ஆதியிலே இறைவன் தேவனாகிய கர்த்தர் அல்லாவிடத்துல இருந்திருக்கிறாங்க. ஒருத்தங்க ரைட்டு ஹேண்டும் ஒருத்தங்க லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லிட்டு. அப்போ ரைட்டு ஹேண்டில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு குரூப்பும், லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறவர்கிட்ட ஒரு குரூப்பும் சொல்லிட்டு 2 குரூப் இருக்கும். அப்போ அந்த 2 குரூப்பில் ஒரு குரூப்பு கேப்ரியல், அவர் தேவனாகிய கர்த்தரை புகழ்ந்து பாடுறது, அவருக்கு மகிமை பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய வேதங்களை வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு வந்து கேப்ரியல் ஒரு பரிசுத்தமாக வெள்ளை கலரில் இருப்பாங்க. அவங்க ரெக்கைகள் இருக்கும், விங்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ இந்த பக்கம் லூசிபர் குரூப் இருக்கிறாங்க, இப்லீஷு, சைத்தான். இவங்க வந்து ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க, ஆனால் கருமை நிறம் கொண்டவங்களாக இருப்பாங்க, இசைக்கருவிகளை மீட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ 2 குரூப்பும் இப்படிதான் இருந்து வருது. ஒரு குரூப்பு இசைக்கருவிகளை மீட்டி கர்த்தரை அல்லாவா குளிர்விக்கிறது, ஒருத்தர் அவரை புகழ்ந்து பாடுறது அப்படின்னு தான் கதை அமைப்புகள் வரும். கதை தான் பாருங்களேன், உண்மையா இருக்குமாங்கிறது தான் அது இறைவனுக்கு தான் வெளிச்சம். அப்போ அந்த கதை அமைப்புகள் அப்படி ரவுண்ட் ஆகுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வரும்போது நாம தான் கடவுளுக்கு சமமான சக்தியா இருக்கிறோமேங்கிற எண்ணம் வந்து லூசிபருக்கு வர்றது மாதிரியும், அவர் வந்து நான் கடவுளுக்கு சமமானவன் சொல்லிட்டு இருந்தவன், நான் கடவுளை விடவும் உயர்ந்தவன், அப்போ நீங்க கடவுளுக்கு கொடுக்குற அதே ரெஸ்பெக்ட் எனக்கு கொடுக்கணும், நானும் கடவுளுக்கு சமமானவன் தான், ஏன்னா கடவுளை எங்கிட்ட வந்து வேணா போட்டி போட சொல்லுங்க, நான் அவர் என்ன பண்றேன்னு பாருங்க, அவரை வாயை திறக்க முடியாத அளவுக்கு நான் பேசி விட்டுருவேன், அவரு வெக்கி போவாருன்னு சொல்லிட்டு அந்த கதை தான் பாருங்களேன் ஆகாயத்துல நடந்ததுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கதை அமைப்புகள் அப்படி நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அது ரொம்ப கர்வமாக மாறி அவனுக்கு ஒரு குரூப்பு இருக்குல்ல,
அந்த குரூப்பை எல்லாருமே அவனுடைய அந்த அசுத்த எண்ணங்களை செய்ய வைக்கிறான், கடவுளுக்கு எதிராக திருப்புறான் அப்படின்னு கதை. அப்போ அந்த ஸ்டோரியில் அப்படி வருது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு வேற வழியே இல்லாமல் இவன் நடத்தை சரியில்லைன்னு சொல்லிட்டு கர்த்தர் அல்லாஹ் தேவனாகியவர் என்ன பண்ணுறாரு, நரகத்துக்கு துரத்தப்படுறான். அப்போ அப்படி நரகத்துக்கு வர்றவன் வந்து அங்கேயும் இருக்க விடாம அந்த அசுத்த எண்ணங்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஏன்னா அவங்க எல்லாருமே தேவ தூதர்கள் தான், ஆனால் அந்த அசுத்தம் நிறைந்த செயல்களை செய்யறதுனால அவங்க நரகத்துக்கு துரத்தப்படுறாங்க. கேப்ரியல் சொர்க்கத்திலே இருக்கிறாரு, அவரு சார்ந்த குரூப்புகளும் சொர்க்கத்திலே இருக்குது. அப்போ நரகத்துக்கு துரத்தப்படுற இவன் ரொம்ப காலம் ரொம்ப கர்வத்தோட இருக்கிறான். அவன் கூட ஒரு பாம்பும் வருது அப்படி சொல்லிட்டு சைத்தான் அவனுடைய டெமனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து கொண்டு வராங்க. பைபிள் குரான்ல ரெண்டுலையுமே இருக்கு இதுல. ஏன்னா இது ஒரு வாக்கு தத்துவம், புத்தகங்களை தேடினீங்கன்னா கிடைக்காது, சொல்லுவாங்க கதை. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு அதுக்கு பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆகாயத்துல. அதுக்கு பிறகுதான் அவரு யாரு என்ன ஆயிரும்னா ஆதாம் ஏவாள் படைப்பு நடத்திலாம் முடிச்சிருவாரு ரொம்ப நாளைக்கு பிறகு. அதுக்கு பிறகு ஏவாளை வஞ்சிக்கும், இந்த மரத்தினுடைய கனி சாப்பிடு இதை சாப்பிடாதன்னு. அப்போ அதுக்கு பிறகுதான் ஏவாள் அந்த கனியை சாப்பிட்டு அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு ஒரு தவறுதலான செய்யணும் எண்ணத்தை சாத்தான் அந்த பழத்தை கொடுத்து சாப்பிட வச்சு தவறுகளை செய்ய வச்சு அதுக்கப்புறம் உடல் உணர்வை வர வைக்கிறது போலவும். அப்போ அவங்க இலைத்தலைகளை கெட்டி பாவம் செய்கிறாங்க. உடல் தன்னை சந்தோஷமா இருந்த அந்த நிலையை அவங்க மறந்து பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேவநாயக கர்த்தர் அவன் லூசிபர் இப்லீஷு அவன் அந்த நாகத்தோட அந்த பாம்போட சேர்த்து நரகத்துக்கு ஆதாமிய வழியில் துரத்திடுவார் அப்படின்னு கதை வந்து அவருடைய சந்ததிகள் வலிக்கு பெருகும். தான் கதை. இது வாக்கு தத்துவம். புத்தகத்தில் ஆதாமியவாள் சாப்டர் உண்டு, ஆனால் ஆகாயத்தில் இப்படி ஒரு சண்டை சச்சரவு நடந்து இப்படி கேப்ரியல் லூசிபர் கதைலாம் எதுவும் எதில் இருக்காதுன்னா பைபிள் குரானில் இருக்காது. இது ஜஸ்ட் சொன்னது போல ஒரு வாக்கு தத்துவம். அப்போ இது என்னங்க உணர்த்துது, ஆகாயத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை யாரும் பார்த்தாங்களா? சரி, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதால நமக்கு என்ன கிடைக்குது? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்து மதங்கள்லையும் இருக்கு. நான் இந்து மதங்கள்ல இது ரொம்ப குழப்ப வேண்டாம். இந்து மதங்கள்ல ஆகாயத்திலேயே கைலாயத்திலே ஒரு குரூப் இருக்குது, 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப்பு என்ன அப்படின்னாக்கி பிள்ளையார் கணபதியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, இன்னொருத்தர் முருகரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லி 2 குரூப் இருக்கு. சரி, அதில் முருகர் வந்து கோமணத்தோட நிற்பார், ரொம்ப அசிங்கமாக பேசுவார். சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா, வெந்த புண்ணில் வேலை வச்சு குத்திட்டு இருப்பார். ஒரு 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 பிஞ்சிலே பழுத்து போய் சுற்றிக்கிட்டு இருப்பார். அப்பனுக்கே சிவனுக்கே பாடம் சொன்ன சுப்பையான்னு அவருக்கு பேர். ஒரு அசுத்த குணம் கொண்டவராட்டு சின்ன பையன்லே விளைஞ்சு பேர் அலைவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மத கதை. இப்போ பிள்ளையார் கணபதி ரொம்ப சூட்டிப்பு, அவர் சிவனை மட்டுமே சுற்றி அந்த ஞான பழத்தை அவர் எடுத்துப்பார், ஞானமாக பேசுவார். அவருக்கு யானை தலை உண்டு, ஞானம்ங்கிற ஞான தலைன்னு சொல்லிட்டு அந்த அந்த கதை அமைப்புகள் அப்படிதான் வரும். நீங்கள் நம்ம இந்து மதம் சார்ந்து போக வேண்டாம், குரான் பைபிள் சார்ந்து இந்த வீடியோவை கொண்டு போகிறதுனால இதுக்கு என்ன ரகசியம்ங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இப்போ நம்ம இதை சொல்லாட்டா பிற்காலத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்துறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடலாம். சரியா, நம்ம இந்த வீடியோ நமக்கு ஒரு விஷயம் ரகசியம் தெரிஞ்சிருக்கு ஞானத்தின் அடிப்படையில், அந்த ரகசியங்களை மற்றவங்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்கு தான் இறைவன் நம்மளை அனுப்பியிருக்கிறார், கர்த்தர் அல்லாஹ் சிவன். சரி, அப்போ இப்படி ஒரு வீடியோ வேற யாரும் கொடுப்பாங்க, நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், நமக்கு தெரியும், நம்ம போட்டுடலாம் அந்த வீடியோன்னு சொல்லிட்டு தான் நான் முந்திக்கிட்டேன் நான். இப்போ இதுக்கு என்ன ரகசியம்? இப்போ ஆகாயத்தில் என்னதுங்க நடந்துச்சு? ஆகாயத்தில் இப்படி ஒன்று நடக்குமா? இது என்ன புது கதையா இருக்கு? ஆகாயத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? அப்போ ஆகாயத்தில் நடக்கிற சம்பவங்கள் மக்கள் கண்கூடாக பார்த்த சம்பவங்கள் தான். அப்போ அது எங்க நடந்துச்சுன்னா இது ரொம்ப யதார்த்தமா இருக்கும், இது ஞானத்தின் அடிப்படையிலும் நல்லா இருக்கும், அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா ஆகாயத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பூமியிலையும் எதிரொலிக்கும். அப்போ ஆகாயத்திலே ஆதியிலே பிறப்பிலேயே உலகம் தோன்றுவதற்கு முன்னாலேயே இப்படி 2 குரூப் ஃபிக்ஸடாக இருக்கிறாங்க. அதை குரான் பைபிள் அழகா சொன்னதுனால நம்ம குழம்புறோம். இயற்கையிலே நீங்க யாரு தடுத்தாலும் யாரு உருவாக்க நினைத்தாலும் இப்படி ஒரு 2 குரூப் தான் இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்குது.
அப்ப அது என்னங்க 2 குரூப்பு அந்த டைம்லயே அது மனித பிறப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இறைவன் கிட்ட இருந்து கீழே அவங்களுடைய நிலை வரும்போதே இப்படிதான் வந்திருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. அப்ப அது என்ன குரூப்புங்க? சொல்லிடுறோம். நம்ம எப்பவுமே இந்த சுயதரிசன சக்கரத்தினுடைய பட விளக்கங்களை கொடுக்கறது போலதான் கொடுத்துட்டு வரோம். இந்த சுயதரிசன சக்கரம் இருக்குல்ல, இதுதான் என்னன்னா உலகத்தினுடைய சிருஷ்டினுடைய சக்கரம். சிருஷ்டினா உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி கருத்தரை சொல்லுவாங்களே, உலக படைப்பை தான் இந்த சிருஷ்டி சக்கரமாக நம்ம சொல்றோம். உலக படைப்பு இப்படி ஒரு சக்கரத்துல இருக்கு. உலக படைப்பு இப்படி சக்கரத்துல உருவாகிருக்கு. ஃபிக்ஸ்டு இந்த சக்கரம். இந்த சக்கரத்துல எது நடக்குதோ அது ரிப்பீட்டட் சர்க்கிளாக நடந்துட்டு இருக்கும். இப்ப பாருங்களேன், இந்த உலக நாடக சக்கரம் மொத்தமே 5000 வருஷம் தான். 5000 வருஷம் அப்படின்னா அப்ப 5000 வருஷத்துக்கு மேலே இருக்காதா, 5000 வருஷத்துக்கு குறைவா இருக்காதா அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா மொத்தம் 5000 வருஷம் தான் இருக்கும். உலக நாடகமே மொத்தமே 5000 வருஷம் தான். இது ஒரு சிடியினுடைய, நம்ம இப்போம்லாம் மொபைல்லாம் வந்துட்டு, முன்னாடிலாம் சிடிலாம் ஒரு ரவுண்டு சிடி மாரி இருக்கும். அந்த சிடியில் ஒரு 3 மணி நேரம் படம் ஓடுதுன்னா அந்த சிடியை நீங்கள் எப்போம்லாம் நீங்கள் அதனுடைய டேப் ரெக்கார்டரில் சிடி பிளேயரில் போட்டு பார்த்தாலும் 3 மணி நேர படம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படம் மாரி தான். அப்போ ஒரு 3 மணி நேரம் சந்திரமுகி படம் அந்த சிடிக்குள்ளே ரெக்கார்ட் ஆகியிருக்கு அப்படின்னா அந்த சந்திரமுகி படம் என்னென்ன டைம் வருதோ அந்தந்த சம்பவங்கள் தான் நடக்கும். அதே மாதிரி தான் இந்த உலக நாடக சக்கரம் மொத்தம் 5000 வருடம் ரிப்பீட்டட் நடந்ததே தான் நடக்கும். ஒரு முறை ஃபிக்ஸ்டாக இருக்கு. உலக நாடகம் மொத்தம் 5000 வருஷம் ஒரு முறை தான் ஃபிக்ஸ்டாக இருக்கு. இதை யாரும் மாற்றலாம் முடியாது. உலகம் நிச்சயிக்கப்பட்டது ஒன்று. ஆச்சரியமா இருக்கு. இறைவன் கொடுக்கிற ஞானத்தின் அடிப்படையில உலகத்தை அவரே உருவாக்கி வச்சுட்டாரு. நம்ம ஒரு பொம்மை மாரி உட்கார்ந்து இருந்துட்டு நம்ம தலக்கணத்துல இருக்கிறது, நம்ம மிகவும் உயர்ந்த அந்த ஆணவ அகங்காரங்கள் நமக்கு இருக்குது. நீங்க இறைவன் ஞானத்தை கம்பேர் பண்ணும்போது, இறைவனுடைய நிதி நிலைமையை கம்பேர் பண்ணும்போது, உலக பிரபஞ்சம் யூனிவர்ஸில் நீங்க அந்த ஜூம் பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா நீங்களாம் இருக்கிறது ஒரு ஒரு அணு அளவுக்கு கூட நமக்கு சமம் கிடையாது. அப்போ பாருங்க, உலக நாடகம் மொத்தம் 5000 வருடம். இதுல முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம் அப்படின்னு இந்த உலகம் தான் இருக்கு. அப்போ முதல் பாதி சொர்க்கத்துல யாரு இருக்கிறா அப்படின்னா இந்து மத கோயில் தெய்வங்கள். நம்ம இப்போ கோயில்ல போய் சாமிலாம் கும்பிடுறோம்ல, அவங்கெல்லாம் யாரு அப்படின்னா நம்ம இந்து மதத்துல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கோயில் தெய்வங்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க நம்முடைய மூதாதையர், முன்னோர்கள், நமக்கு முன்னாடி இந்த உலகத்துல வாழ்ந்தவங்க, ரொம்ப சர்வ சக்தியா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எப்படி இருக்கிறாங்கன்னா முதல்ல ஸ்ரீமன் நாராயணர் இருப்பாங்க, அதுக்கு பிறகு அம்மன் தெய்வங்கள் இருப்பாங்க, அதுக்கு பிறகு இந்த சுடலமட சாமி, கருப்பசாமிலாம் இருக்கிறாங்களா அவங்க இருப்பாங்க, கடைசியில காட்டு கோயில் சாமிகள்லாம் இருக்கிறாங்க, காட்டு கோயில்கள். அப்படி அரை கல்பமாக ஒரு 33 கோடி பேருடைய கோயில் சிலைகள் நம்ம இந்து மதத்தில் இருக்கு. அப்ப அந்த கோயில்ல சிலைகள்ல இருக்கக்கூடியவங்கலாம் 1வது பிறவி, 2வது பிறவி, 3வது பிறவி, 4, 5, 6, 7, 8ன்னு சொல்லிட்டு இதுல ஒரு 21 பிறவி எடுப்பாங்க, 20 பிறவி எடுப்பாங்க. அப்போ இங்கே வரும்போது அவங்க இன்னும் நிறைய பிறவிகள், இதே கோயில் உள்ள தெய்வங்கள் இவங்களுடைய இந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த, இது சொர்க்கம் எங்க இருக்குன்னா நம்ம பாரத பூமி தான் இருந்திருக்கு. அப்போ இதே நம்ம பாரத பூமியில உயிரோட்டமாக உயிரோட 140, 150 வருடம் ஆயுள் கொண்ட நம்ம பாரதத்துல உயிரோட வாழ்ந்ததுனாலதான் அவங்களுக்கு இன்றளவும் நம்ம கோயில்கள்ல சிலைகள்லாம் வச்சு வழிபடுறோம். இப்ப அவங்க பல பிறவிகளாக எடுத்து இந்த சத்தியுகம் திரேதாயுகம் முடிச்சு துவாபர யுகம் வராங்க. அப்பவும் தன்னுடைய சக்திகளை இழந்து என்ன பண்றாங்கன்னா இன்னும் நிறைய பிறவிகள் எடுத்து இப்ப கலியுகத்தின் இறுதி இப்ப நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம இருக்கிறது 2025 இருக்கும். அப்போ இன்றைய காலம் வரைக்கும் அவங்க இப்போ உங்க மனிதர்களாக வராங்க. முதல்ல சர்வ சக்தியா இருக்கிறாங்க, சக்திகளை இருக்கும்போது அவங்க கோயில் சிலை தெய்வங்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க இன்னும் நிறைய பிறவிகள் எடுத்து வரும்போது நம்மளை போல சாதாரண மனிதனாக ஆகி இப்போ நீங்களும் நானுமாக தான் அவங்க வந்துட்டாங்க. கோயிலோட சாமிலாம் எங்க போயிட்டாங்க? ஏன்னா இந்து மத புராணங்கள்ல என்ன இருக்குன்னா, இந்து மதங்கள்ல அதிகமா மறுபிறவி ரகசியங்கள் எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, பிலீவ் பண்ணுவாங்க. மற்ற மதங்கள்ல தான் மறுபிறவி ரகசியங்கள் இல்லை, ஆனா இந்து மதத்துல இருக்கு. அப்போ இப்படி நிறைய மறுபிறவிகள் எடுத்து வரும்போது இப்போ இந்த கடைசி டைம்ல நீங்களும் நானுமாக மனிதர்களாக பிறந்து தான் யாரு என்கிற அந்த சக்தியை இழந்து அவங்க வரும்போது இந்த 100 வருட சங்கம் யுகம் சொல்லக்கூடிய பிரம்மா குமாரிகள்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்ம குமாரிகள் இயக்கத்துல ஜாயின் பண்ணுவாங்க.
அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல மொத்தம் 33 கோடி தெய்வங்கள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா உலகத்தின் மக்கள் தொகை 830 கோடி ஆயிடுச்சு. அப்போ 830ல அப்போ 33 கோடி மக்கள்ங்கிறது ரொம்ப கம்மி தான் பாருங்களேன். அப்போ அந்த 33 கோடி மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருக்கிறாங்க. இது 160 நாட்டுல இருக்குது. அப்போ இது நம்ம பாரதத்தை வந்து மைய பகுதியாக கொண்டு இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நம்ம இன்றளவு சொல்லக்கூடிய ராஜஸ்தான் மவுண்ட் அப்பு தான் இருக்கு. அப்போ அந்த ஏரியாவில் இருந்து மொத்தம் 1936 இருந்து 2036 வரைக்கும் மொத்தம் 100 வருடம் தான் இருக்கும். ஆல்ரெடி இப்போ நம்ம 2025 இருக்கிறோம்னா 89-90 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அப்போ இன்னும் 10 வருஷம் இருக்கு. மொத்தம் 100 வருடத்துல 33 கோடி பேர் வருவாங்க. அவங்க இந்த சத்தியுகம் திரேதாயுகமாகி நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள் தான் இந்த ஆன்மீக இயக்கத்துல நான் பல பிறவிகளாக வரும்போது பிறவி எடுத்திருக்கிறேன். அப்போ கோயில் சிலைகள் உள்ள தெய்வங்கள் நீங்க கோயில் சிலையிலேயே போய் தேடிட்டு இருப்பீங்க. அவங்க அந்த சக்தி வாய்ந்த கோயில் தெய்வங்கள் சிலைக்குள்ளேயே இருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி சிலைக்குள்ள இருக்கிறாங்கன்னா இப்ப இந்த 100 வருடம் ஞானம் எடுக்கும்போது யார் யாரால இப்ப நான் இருக்கிறேன், நான் எங்க ஊரா இருக்கலாம் மதகநேரி, நான் இன்னும் பக்கத்து ஊருக்கெல்லாம் கிளாஸ் எல்லாம் கொடுக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன்னா நான் அந்த கிளாஸ் கொடுக்கும்போது இந்த நாலேஜ் இந்த சிவனுடைய இந்த பட விளக்கங்கள் அவர் கொடுக்குற முறையிலையும் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கொள்ளும் போதும் இதை 4 பேருக்கு நான் கொடுக்க முயற்சி செய்வேன் பார்த்தீங்களா. அப்ப நான் 4 பேருக்கு இதை கொடுக்க முயற்சி செய்யும் போது என் நினைவாக இந்த ஆளு சொல்லுவாங்களா தெய்வம் போல வந்து உதவி செய்தீங்கன்னு சொல்லுவாங்களே, அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம செய்யக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தினால நமக்கு கோயில்கள் சிலைகள் கட்டுறாங்க. அப்போ அவங்க கண்களுக்கு நம்ம இப்படிதான் தெரியும் போது நம்மளை அம்மனாகவோ பெருமாளாகவோ நாராயணராகவோ சக்தி குறைந்த தெய்வங்களாகவும் சக்தி கூடிய தெய்வங்களாகவும் நமக்கு சிலைகள் செய்யறாங்க. அப்போ அந்த நினைவு தான் நம்ம இப்போ கோயில் சிலைகளாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்க அந்த ஆத்மாவுக்கும் அந்த சிலைக்கு சொந்தக்காரங்க. இப்போ அங்கே சிலைகள்ல கிடையாது. நீங்க கோயில் திருவிழாக்கள் நடத்தினீங்கன்னா கொட்டடிச்சு மோளம் வாசிச்சு பிபி ஊதினீங்கன்னா உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப அவங்க ஏதோ சூட்சம ஒளி உடல் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அதுதான் பண்ணுவாங்க. உங்களோட உட்கார்ந்து அவங்க லைஃப் எல்லாம் வாழ மாட்டாங்க. பூசை முடிஞ்ச பிறகு அது தண்ணி தெளிச்சு வச்சுட்டீங்கன்னா படப்பு இலக்கிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அது எங்கேயும் போகாது. அது அங்கதான் சுத்திட்டு இருக்கும். அந்த சக்தி மிகுந்த அந்த தெய்வீக நிலையை அடையிறதுக்கு காரணமான அந்த தெய்வங்கள் இப்போ நிறைய பிறவிகள் எடுத்து வரும்போது இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு வராங்கன்னு சொல்ல வர. அப்ப இந்த ஆன்மீக இயக்கத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க யாரா இருக்கிறாங்கன்னா நீங்களும் நானுமா மொத்தம் 33 கோடி பேர் வருவாங்க. 100 வருடத்துல 33 கோடி பேருக்கு தான் இந்த ஆன்மீக இயக்கம் பிரம்மகுமாரிகளுக்கும் இந்த சக்கர விளக்கங்களும் தெரியும். மற்றபடி கோயில்ல போய் விழுந்து 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 கிடந்து அங்க பிரதேசனம் பண்றது, கோயிலே கெதி தன்னுடைய சொத்தே கோயிலுக்கு எழுதி வைக்கிறது, தான் கோயில் சாமி அடிக்கிட்டு கோயில பூசை செஞ்சுக்கிட்டு சாமிக்கு பெரும் பணிகளை செஞ்சுக்கிட்டு கோயில் பஞ்சாச்சாரங்களை ஊதிக்கிட்டு கோயிலே பெருக்கி தின்னுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்காது. அப்போ அந்த RSS அந்த நாஸ்திக நிலையிலிருந்து அந்த உயர்ந்த இறைவனுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய நல்ல மாக்கள் மனிதர்களுக்கு தான் அந்த நாலேஜ் கிடைக்கும். அவங்க தான் மனித நிலையிலிருந்து தெய்வமாகறாங்க. அப்போ அவங்க தான் இந்த நாலேஜ் எடுக்கிறாங்க. இது யாருக்குமே தெரியாது. 100 வருடம் தான் மொத்தமே சங்கமயுகம். ஆல்ரெடி 90 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 10 வருஷத்துல வந்துட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் சத்தியுகம் திரேதாயுகமாகிய அந்த சொர்க்கத்துல இது பாரதம் தான் இருக்கும். மேலாம் கிடையாது. மேல இருக்கிறதுக்கான நாலேஜ் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துலதான் கோயில் உள்ள தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ கோயில்ல போய் சாமி கும்பிடணுமா இல்ல இந்த ஆன்மீக இயக்கத்தை கண்டுபிடிச்சு போகணுமா? அப்போ நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அது ஒரு 10 மினிட் வீடியோ ஓடும். இணையதளத்துல பிரம்மா குமாரிகளுடைய பிராஞ்சி கிளைகளை கண்டுபிடிப்பது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி ஒரு 10 மினிட் வீடியோ கொடுத்துருந்தேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை பார்த்து நீங்க அதுல இருக்கக்கூடிய நீங்க வேர்ல்டு 160 நாட்டுல இருக்கு. அது எப்படிலாம் சர்ச் பண்ணி எடுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு டெக்னிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதை போய் பார்த்து குடுக்குன்னு ஓடி போயிருங்க சென்டருக்கு. இல்லைன்னா ஒவ்வொருத்தர் தலைக்கும் ஒவ்வொரு அணுகுண்டு இருக்குன்னு இறைவன் சொல்லிட்டாரு. அப்போ நான் முதல்ல சொன்னது போல அந்த பாதி சொர்க்கம் பாதி நரகம் இருக்குல்ல, இது ஃபிக்ஸீடு. இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு 100 வருட சங்கமயுகத்துல 90 வருஷம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 10 வருஷம் தான் இருக்குதுன்னு சொல்லி புதுசா ஞானத்துக்கு வர்றவங்க இந்த எக்ஸ்ட்ரா உள்ள 10 வருடத்தை அடைஞ்சிடுச்சுங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி இந்த நாலேஜில் இருக்கிறீங்கன்னா அந்த 100 வருடத்துல ஒரு 20-30 வருடம் நாலேஜில் இருப்பீங்க, பிரச்சனை கிடையாது. அப்ப அந்த 100 வருடம் இந்த சங்கம் யுகத்துல அந்த 33 கோடி தேவர்கள் தான் வந்து இந்த ஞானத்தை எடுப்பார்கள். இது ஃபிக்ஸீடு. அதே போல அந்த சத்தியுகம் திரேதாயுகத்துல இந்த ஞானம் எடுக்கிறவங்க தான் அங்க வருவாங்க. அதுதான் ஃபிக்ஸீடு.
நிச்சயிக்கப்பட்டது. அப்ப இந்த ஞானத்தை எடுக்காம உலகப்புறமான விஷயங்களை புத்தி சுத்திக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அவங்க அந்த துவாபர யுகம் கலியுகத்துக்கு வருவாங்க. இது பிக்ஸ்டு, நிச்சயிக்கப்பட்டது. இப்படிதான் ஆகாயத்துல. அப்ப இது எங்க நிச்சயிக்கப்பட்டது? இங்கு கிடையாது. இறைவன் இருக்கக்கூடிய பரந்தாமம் அந்த வைகுண்டத்துல ஆதியிலே நிச்சயிக்கப்பட்டது. அதுதான் குரான் பைபிள் சொல்லும். ஆகாயத்துல நடந்தது, ஆகாயத்துல நடந்ததுன்னா ஆகாயத்துல எங்கப்பா நடக்கும்? ஆத்மா ஒளி உடல் ஆத்மா இருந்தாலே அங்க இப்படி சமாச்சாரம் நடக்கிறது கண்களுக்கே தெரியாதே. ஏன்னா இந்த ஸ்தூல உலகத்துலதான் மனுஷன் பிறப்பு இறப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஆகாயத்துல நடந்ததுன்னா மேல இருந்தே வரும்போது நீ சத்தியுகம் திரைத்தாயகமாகிய சொர்க்கத்துக்கு நீ எலிஜிபிள், துவாபரயுகம் கலியுகத்துக்கு நீ தகுதியே இல்லாதவன் சொல்லிட்டு ஏற்கனவே பிக்சட் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு ரீசன் குரான் பைபிளே சொல்லிட்டாங்க. அப்போ மேல ஆகாயத்தில் நடக்கும். அப்போ 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப் வந்து தேவனாகிய கர்த்தர் அல்லாவே போதித்து அவர்களுடைய மகிமைகளே பாடிக்கொண்டு அவருடைய நல்ல செயல்களை செய்யக்கூடிய அந்த கேப்ரியல் குரூப், வெள்ளை கலரா ஒயிட் பிரகாசமான ஏஞ்சல்னு சொல்றாங்க. ஆமா, சத்தியம் திரைத்தாயகம் அந்த இறைவன் கர்த்தர் அல்லாஹ்வுடைய விஷயங்களை சொல்லக்கூடியவர்களே தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ரொம்ப தூய்மையானவர்கள்னு சொல்லி பைபிள் குரான் சொல்லு. அப்போ இந்த துவாபரிக கலியுகம் இப்ப இந்த ஞானம் நீங்க எடுக்கவே இல்லை. மொத்தமே சங்கமயுகம் 100 வருஷம் தான். 89-90 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 10 வருஷம் தான் இருக்கு. இதுக்குள்ளே நீங்க வரல அப்படின்னா நீங்க உலகப்புறமான விஷயங்களை நீங்க சுத்திட்டு தான் இருக்க போறீங்க. இறைவனுடைய ஞானத்தை சொன்னா நீங்க கேட்கவும் மாட்டீங்க, ரொம்ப அடம் பிடிப்பீங்க. இறைவன் நானே கடவுள், நானே சிவன்பான்னு சொல்லிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய குடும்ப தெய்வங்கள் உங்களை என்ன செய்யுதுன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் குடும்ப தெய்வங்கள் இருக்குப்போ அதுவே வழிபட்டாலே போதும்னு சொல்றாங்க. அப்போ அப்பா அம்மா தான் இப்போ நம்மளுடைய தெய்வங்கள். அவங்க காலில் விழுந்து வழிபட்டாலே நமக்கு சொர்க்கம் கிடைச்சிருமா? அப்பா அம்மா காலில் விழுந்து வழிபடுறவங்களுக்கே சொர்க்கம் கிடைக்கும்னா அப்போ இறைவனுடைய ஞானத்தை கிடைக்கிறவங்களுக்கு எத்தனை சொர்க்கம் கிடைக்கும் ஒரே கல்பத்துல? அப்போ அப்படி இறைவனுடைய இந்த ஞானம் கிடைக்கும் போது அவருக்கே உபதேசம், அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையான்னு சொல்லி முருகரை சொல்றாங்களே. அப்போ பிள்ளையாரு முருகர்னு 2 குரூப். அப்போ கேப்ரியல் லூசிபர்னு சொல்லிட்டு ஆகாயத்தில் பிக்ஸ்டு. இங்கதான் 5000 வருடத்துல ஞானம் எடுக்கிறது போலவும் சத்தியம் திரேத்தாயுகத்தையும் அனுபவம் செய்யறது போலவும் துவாபரிக கலியுகத்துல மட்டும் ஒரு குறிப்பு வர்றது போலவும் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காதது போலவும் அவங்க இறைவனுடைய ஞானத்திற்கு இந்த டைம்ல இறைவனுடைய ஞானத்தை எடுக்காம இறைவனுக்கே டிமிக்கி கொடுக்கறவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப இப்படி 2 குரூப் பிக்ஸ்டாக ஆகாயத்திலே நிச்சயிக்கப்பட்டது இருக்கு. அப்ப அங்க சண்டைலாம் நடந்துகிட்டு இருந்ததே, சண்டை கிண்டெல்லாம் எதுவும் கிடையாது. பிறப்பிலேயே ஏன்னா தொட்டில் பழக்கம் தான் சுடுகாடு வரைக்கும் வரும் இல்லையா? அப்போ உங்களுடைய செயல்கள் உங்களுடைய நடத்தைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையே தீர்மானம் பண்ணப்படும். அப்படிதான் ஆகாயத்திலே கேப்ரியல் லூசிபர்னு 2 குரூப் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்களே தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஒரு குரூப் இறைவனுக்கு சமமானவர்கள், இன்னொரு குரூப் லூசிபர் எதற்கு சமமானவர்னா இறைவனுடைய நல்லாதான் இருந்தான், அவனுடைய குணம் நான் என்கிற கர்வம் சைத்தான் அந்த பாம்பு அவனுக்குள்ள வந்துடும். அப்போ பாருங்க, அவரு கர்த்தர் அல்லாவே அந்த ஆகாயத்துல இருந்து அவரை லூசிபரை அந்த கீழே பூமிக்கு விரட்டுவார் நரகத்துக்கு. அப்போ சொர்க்கம் மேல இருக்குங்கிற மாதிரி ஒரு நிலையை எடுத்துட்டு வராங்க, அது வேறு விஷயம். அப்போ அவர் லூசிபரை விரட்டும் போது பாம்பையும் சேர்த்து விரட்டிடுவார், நாகத்தை. அந்த பாம்பு தான் அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாளை வஞ்சிக்க வந்து நிற்கும். அதையும் நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். அப்போ லூசிபரை இறைவன் மேல இருந்து கீழே விரட்டுவார். அப்போ விரட்டும் போது என்ன அப்படி அவனுடைய குணம் எல்லாமே தவறான குணம்னு சொல்லிட்டு அந்த நாகமும் அவங்க கூட சேர்ந்து வந்துடும். நாகம்னா என்ன, அந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை அப்படின்னு ஒரு 5 மோசமான குணங்கள் இருக்கு. அப்போ அந்த பாம்பு தான் அவனை சைத்தான் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு சொல்லுது. லூசிபர் ரொம்ப நல்லவன்பான், இசைக்கருவியெல்லாம் வாசிப்பாமா. ஆமா, இப்பவும் இந்து மதங்கள்லையும் இருக்கு. அவர் முருகர்லாம் பாருங்க, அவர் ஏதோ சொல்லுவாங்கல்ல, நகன நகன கட 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 சரவண பவ பொய்கைன்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய என்னன்னு கேட்டிங்கன்னா அவரை தமிழ் கடவுள்னே இந்து மதங்கள்ல சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பாட்டு ரொம்ப வித்தியாசமான பாட்டு, அவருடைய பஞ்சாச்சாரங்களை ஓதுறது போல பாட்டு, முருகருடைய பாட்டு. ஏதோ ஒரு பாட்டு நல்லா இருக்கும். ஒரு சின்ன பையன் ஆடுவான், நான் முன்னாடியே பார்த்தது. அப்போ அவரை தமிழ் கடவுள்னு ஏன் சொல்றாங்கன்னா அவர் செந்தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க, செந்தமிழ்ல செப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்பவும் ஒயின் ஷாப்புக்கெல்லாம் போறாங்க, தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்றாங்க, தன்னை தமிழ் புலவன் போலவே இப்படிலாம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. நடு ரோட்ல உட்கார்ந்து இருந்துட்டுலாம் பண்றாங்க. அப்போ அப்படி அந்த ஏன்னா காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை இப்படிப்பட்ட குணங்கள்லாம் அவங்களுக்குள்ள வரும். அப்போ அதுல பற்று, பேராசை இதெல்லாம் ஒரு குணமாக வரும்போது அவங்களுக்குள்ள அந்த ட்ரிங்கிங் பழக்கங்கள் இருக்கும்.
அதனால அவர் அந்த ட்ரிங்க் பழக்கம் எடுக்கும்போது நடு ரோட்டில் உட்காந்து இருந்துக்கிட்டு அப்படி அந்த அந்த பாட்டு படிச்சுக்கிட்டே அப்படி பண்ணி பஸ்லாம் முன்னாடி வந்து நிற்கும். அப்படிப்பட்ட அதை தான் அவர் லூசிபர் இசைக்கருவி வாசிக்கிறதுல பெரிய கில்லாடி கிள்ளி அவர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனுஷனா இருந்தவன் அந்த அந்த நாகத்திற்கு அடிமையாகி அதனால அவனுக்கு அசுத்த எண்ணங்கள் அவனுக்குள்ளேயே பிறவி செய்து அவனை சொர்க்கத்திலிருந்து நரகத்துக்கு இறைவன் விரட்டிடுவாரு. அப்போ அவன் அதுக்கு பிறகு அவன் சும்மாவும் இருக்க மாட்டான். அதுக்கு பிறகு ஆதாம் ஏவாள் அவன் வஞ்சித்து என்ன பண்ணுவானாக்கி ஏவாள் மூலமாக, இதை நான் அடுத்த சாப்டர் வேணா பார்ப்போம். இதை நம்ம ஆகாயத்தில் என்ன நடந்ததுப்பாங்கிறதுக்கான ஒரு வீடியோ வந்து இது வீடியோ நம்பர் 2. ஓகேவா? வீடியோ நம்பர் 3ல நம்ம ஆதாம் ஏவாள் எவ்வாறு படைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டாபிக்கில் நம்ம அடுத்த வீடியோவை இதே குரான் பைபிள் சம்பந்தமா கொடுப்போம். அப்போ இப்படித்தான் ஆகாயத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம எடுத்து சொல்கிறோம். அப்போ இப்படிதான் நடந்திருக்கு. அப்போ ஆகாயத்திலே நடந்த சம்பவங்கள் ஃபிக்ஸ்டு தான் இருக்கு. அப்போ இயற்கையிலே பிறக்கும் போதே இவங்க இந்த 33 கோடி பேர்கள் தான் இந்த ஞானத்தை எடுக்கணும், மற்றவங்கள்லாம் ஞானமே எடுக்காம போகணுங்கிறது அந்த இயற்கையிலே ஃபிக்ஸடாக தான் இருக்கு. ஏன்னா 5000 வருடமே ஒரு நாடக பாகமாக தான் அமையுது. ரிப்பீட்டடு, இது ஒரு சர்க்கிள். ஓகேவா? சொர்க்கம் பிறக்கும், அதுக்கப்புறம் நரகம் வரும், சங்கம் யுகத்தில் இறைவன் வருவார், அதுக்கப்புறம் இறைவன் மூலமாக சத்தியுகம் திரேதாயுகம் ஆகிய அந்த சொர்க்கம் வரும், அப்புறம் துவாபரேக கழிவு நரகம் வரும், மறுபடியும் இது ஒரு ரிப்பீட்டட் சர்க்கிள் வந்துகிட்டே இருக்கும். ஃபிக்ஸ்டு, இதில் ஒரு முறை நடக்கிறது அப்படியே ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்கும், எதுவுமே மாற்றாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த சந்திரமுகி படம் மாதிரி தான். ஒரு முறை அந்த சிடியில் என்ன ரெக்கார்ட் ஆகிருக்குதோ அந்த ரெக்கார்டு எதுவுமே மாறாது. எந்த டைமில் நீங்கள் கிளிக் பண்ணி அதை அந்த ஸ்கிப் பண்ணி விட்டாலும் அந்த டைமுக்கான அது வீடியோ அது ப்ளே பண்ணியே காட்டும். அப்படி உலக நாடகமேடு அவ்வளோ ஃபிக்ஸ்டாக இருக்குது. அப்போ இதை நீங்கள் எப்படி என்ன கொஞ்சம் டீப்பாக பண்ணலான்னா, நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம்ல, இப்போ டைம் என்ன டைம்? இப்போ 21:35 PM, 9:35 நைட்டு 9:35க்கு உட்காந்து நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு தேதி என்ன தேதி? தேதி வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை 22ஆம் மன்னிக்கணும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி ஆகஸ்ட். இதே நேரம் இதே டைமும் அடுத்த 5000 வருடமும் இதே கல்ப டைம்ல இதே மாதிரி உங்ககிட்ட டைமே நான் சொல்லுவேன். இதே டைமுக்கு நான் வந்து ஒரு டைம் டிராவல் மாரி இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இந்த உலக நாடகம் அவ்வளோ ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதனால தான் இந்த உலகத்தில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நம்ம கண்டும் காணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா எதுவுமே புதுசு கிடையாது, எல்லாமே பழைய ரெக்கார்டு. அப்படி இப்படி ஆகாயத்தில் பைபிள் குரானில் ஆதாம் ஏவாள் படைப்புக்கு முன்னாலேயே ஃபிக்ஸ்டாகவே ஆகாயத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து தான் அது எல்லாமே அரங்கேறி இருக்குங்கிறது. அது எல்லாமே இந்த சம்பவங்கள் நான் சொல்லியாச்சு. இப்போ கேப்ரியல் குரூப்பு, லூசிபர் குரூப்புன்னு இருக்கும். இறைவனுக்கு எதிராக யுத்தம் செய்தவங்க நரகத்திலும், இறைவனுக்கு சாதகமாக இருந்த கேப்ரியல் குரூப்பு சொர்க்கத்தையும், இவங்க லூசிபர் வீழ்ந்து போனதுக்கு அந்த காமம் கோபம் பற்றுங்கிற இந்து மதத்தில் 5 மதம் இருக்குல்ல, அப்படி எல்லா மதத்திலுமே ஒவ்வொரு பாம்புலாம் வந்து இடம் பிடிக்கும். அந்த பாம்பு தான் அந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணங்கள். அப்போ தன்னுள்ள இருக்கக்கூடிய மோசமான குணத்தால் தான் லூசிபர் வீழ்வான். இப்படி ஃபிக்ஸடாட்டு இது ஆகாயத்திலே ஃபிக்ஸ்டாக இருந்து தான் வருது. இது இந்த மதத்துலையும் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். பிள்ளையார் முருகர் பிறக்கும் போதே அவங்க இயற்கையிலே ஆகாயத்தில், அதில் யாரும் பார்த்தது இல்லை, இந்து மதத்திலும் கிடையாது. அது ஒரு வாக்கு தத்தங்கள், கேட்க நல்லா இருக்கும். குரான் பைபிளில் இப்படி தான் இருக்குது. கிறிஸ்தவ நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள் இது ஒரு வாக்கு தத்தமாக எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு வீடியோவாகவே நான் அதை இமேஜின் பண்ணி நான் அழகாக கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த 2 குரூப் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு முறை மட்டும் கிடையாது, ரிப்பீட்டட் நீங்கள் பாருங்கள். லாஸ்ட் வீடியோ, போன வீடியோ நான் ப்ரீவியஸ் வீடியோ நம்பர் 1 கொடுத்துருந்தேன். இது வீடியோ நம்பர் 2. வீடியோ நம்பர் 1 பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதுவும் இதே கேட்டகரியில் வரும். ஆதாம் ஏவாள் படைப்பிற்கு முன் இவ்வுலகில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அது உலக அழிவெல்லாம் சேர்ந்து வரும். அந்த வீடியோவும் பார்த்துருங்க. முடிஞ்ச அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கும் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் கொடுக்குறேன். இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு சீக்கிரமே போங்க. 90 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10 வருஷம் தான். அதுக்கப்புறம் உலக விநாசங்கள்லாம் நடக்கும். நான் போன வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். சரி, இதில் ரொம்ப டீட்டெயில்ஸாக கொடுக்கல. இப்போ நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் முற்றிலும் ஃப்ரீ தான், பணம்லாம் கிடையாது. பணத்துக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக என்னென்னா இது அந்த ஆப்பு இந்த ஆப்பு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பணத்தை பிடுங்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஃப்ரீயாக தான் கற்றுக் கொடுக்குறோம். யோகா தான், ராஜ யோகா.
அப்போ ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக, ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக, ஏதோ ஒரு இயக்கத்தை வந்து பணத்தை பிரிக்கிறதுக்காகலாம் பண்ணல. முற்றிலும் ஃப்ரீ தான். யாரும் என்ன தூண்டி விட்டுலாம் இது பண்ணுங்கலாம் சொல்லலை. நானே நம்மளுடைய கற்ற ஞான அறிவை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இங்கே ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பிரம்மகுமாரி சென்டருக்கு போகிறது உங்கள் உயிருக்கு நல்லது. எனக்கு கொஞ்சம் 10 வருஷத்துக்கு உலகம் அழிய போகுது. நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோ வந்து என்னுடைய சேனலுடைய முழு டீட்டெயில்ஸுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஆன்மீகம் சார்ந்து இந்த பட விளக்கங்கள் எல்லாமே வரும். பெய் நன்மை அடைந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். இன்னொரு வீடியோவில் நம்ம மறுபடியும் உங்களை சந்திப்போம். ஓம் சாந்தி.